வேண்டிய தேவை, அதே நேரம் தன்னம்பிக்கை ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்தில் இந்த ஆர்டிஏ ஃபைல்களை போட்டு பார்த்தீர்களா இருந்தால் தெரியும் எவ்வளவு நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது வீண்விரியமாக. இந்த நிதியானது வீண்விரியம் இல்லை. போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்காக நாங்கள் இவ்வளவு செலவழிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டில் போதைப் பொருள் முற்றுமுழுதாக ஒழியும் பட்சத்தில் இருந்துதான் இந்த நாட்டை மீட்க முடியும். ஏனென்றால் அபிவிருத்திகள் வரும்போது இந்த நாட்டில் போதைப் பொருள் இருக்குமாக இருந்தால் அபிவிருத்திகள் எல்லாம் வீண்விரியமாகும். எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி கூறினார், ஹைவே பாதையில் போதைப் பொருள் பாவிப்பவர்கள் அங்கே மின் வயர்களை வெட்டி எடுத்து செல்கிறார்கள். அவ்வாறென்றால் இந்த நாட்டில் இருந்து முற்றுமுழுதாக போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டிய தருவாய் இருக்கிறது. அதற்கான நிதிகள் நாங்கள் எவ்வளவு செலவழிக்க தேவை. போலீசார்களுக்கு விசேட குழுக்களை நாங்கள் நியமிப்போம், அதற்கு நிதிகளை செய்வோம். ஆனால் ஒன்றை கூறுகிறோம், இந்த நிகழ்வு அவருக்காக செய்யப்பட்ட நிகழ்வில்லை. இது ஒரு அரச நிகழ்வு. உண்மையாகவே அத்தியாவசியமான ஒரு தேவைப்பாடு. இன்று நாங்கள் நினைக்கின்றோம், இந்த நாட்டில் போலீசார்கள் தேவையில்லை என்று போலீசார்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் சம்பளம் கொடுக்காம. இன்றைக்கு போதைப்பொருள் ஊடாக எவ்வளவு சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கூறுகிறோம், இந்த நாட்டில் போதைப் பொருளை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்றால் விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை, அதே நேரம் தன்னம்பிக்கை ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்தில் இந்த ஆர்டிஏ ஃபைல்களை போட்டு பார்த்தீர்களா இருந்தால் தெரியும் எவ்வளவு நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது வீண்விரியமாக. இந்த நிதியானது வீண்விரியம் இல்லை. அங்கே வந்தவர்களுக்கு அழகாக இருக்கைகளை அழகான ஒரு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஸ்டேஜ் அடிக்கப்பட்டு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மக்களுடைய பணத்தை வீண்விரியம் செய்யவில்லை. இதன் ஊடாக எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த நாட்டில் போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்காக நாங்கள் இவ்வளவு செலவழிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டில் போதைப் பொருள் முற்றுமுழுதாக ஒழியும் பட்சத்தில் இருந்துதான் இந்த நாட்டை மீட்க முடியும். ஏனென்றால் அபிவிருத்திகள் வரும்போது இந்த நாட்டில் போதைப் பொருள் இருக்குமாக இருந்தால் அபிவிருத்திகள் எல்லாம் வீண்விரியமாகும். எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி கூறினார், ஹைவே பாதையில் போதைப் பொருள் பாவிப்பவர்கள் அங்கே மின் வயர்களை வெட்டி எடுத்து செல்கிறார்கள். அவ்வாறென்றால் இந்த நாட்டில் இருந்து முற்றுமுழுதாக போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டிய தருவாய் இருக்கிறது. அதற்கான நிதிகள் நாங்கள் எவ்வளவும் செலவழிக்க தேவை. போலீசார்களுக்கு விசேட குழுக்களை நாங்கள் நியமிப்போம், அதற்கு நிதிகளை செய்வோம். ஆனால் ஒன்றை கூறுகிறோம், தமிழ் மக்களுக்கு சுருக்கமாக ஒரு வெட்டிங் நிகழ்வுக்கு எவ்வளவு செலவழிக்கிறார்கள் திருமண நிகழ்வுக்கு. அதற்காக செலவாகிற திருமண நிகழ்வை இடைநிறுத்துகிறார்களா? நாங்கள் ஒன்று செய்கிறோம், இந்த செலவழிக்கும் நிதிகளுக்கு ஊடாக எவ்வளவு வினைத்திறன் கிடைத்தது என்று அறிந்து பாருங்கள். எவ்வளவு அறிவுரைகளை பெற்று சென்றார்கள், அந்த கூட்டம் எவ்வளவு நிதானமாக நடைபெற்றது, எவ்வளவு மக்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இது இலங்கை பூராகவும் நடக்கின்ற நிகழ்வு. விஜயத்தின் போது மாகாண சபைகள் பற்றி அந்த சென்ற குழுவினர் எந்த விதமான விடயங்களும் இந்தியாவிடம் முன்வைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. என்னடு மாகாண சபை தேர்தல்கள் பற்றி எந்த விதமான கருத்துக்களும் அங்கு கூறப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது ஜேவிபியின் உத்தியோகபூர்வ ஒரு பயணம். அங்கே மாகாண சபை தொடர்பாக அங்கே கதைக்கவில்லை. அந்த பயணமாக ஒரு கலாச்சார ரீதியான பயணமாகத்தான் அமைந்திருந்தது. அங்கே தொழில்நுட்பங்களை எவ்வாறு இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்றது பயணமாகத்தான் இருந்தது. இது அரசியல் சட்டம் மூலம் இயற்றுகின்ற பயணமாக அமையவில்லை. அந்த வகையில் அங்கே இது தொடர்பாக எந்த வகையிலுமே கேள்வி எழுப்பப்படவில்லை. நானும் சென்றிருந்தேன், அதைத்தான் தெரிவித்துள்ளேன். ஏனென்றால் நாங்கள் வெளிப்படையாகத்தான் கூறுகின்றோம். சர்வதேச மண்டலத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்குவதற்கு தற்காலிகமாக நிறுத்த சொல்லி ஒரு அரசு திணைக்களம் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு உத்தரவிட்டிருக்க அறிய முடியுது. இது என்ன? அந்த மண்டதேவி ஸ்டேடியங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும், இதில் இண்டோர் ஸ்டேடியம் அமைக்க கேஸை போட்டு காலத்தை இழுத்தடிப்பதற்கான செயற்பாடு நடைபெறுகிறது. இதற்குள் பல செயற்பாடுகள் இருக்கிறது. அது இப்போ தற்காலிகமாகத்தான் அந்த சூழலிய சுற்றறிக்கை வரும் மட்டும்தான் தற்காலிக இருக்கு. இந்த பணி நடைபெறும் எதிர்காலத்தில். அது நிப்பாட்டை சொல்லல அவர்கள் நேற்றைய முன்னம் உங்களுக்கு நிப்பாட்டுறேன்டா சந்தோஷம், வடமாகாணத்தில் வேறு அபிவிருத்தியை நிப்பாட்டுறேன்டா இங்கே இருக்கிற அரசியல்வாதி. நான் உண்மையாகவே சென்ற முறை கோல் தொடர்பாக வடமாநிலத்துக்கு கொண்டு கேட்க வடமாநிலத்துக்கு கொண்டு தான் இதே நிப்பாட்டி போடுவீங்களோடு அமைச்சரே பயமாக இருக்கிறது அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த நிதிகளை செலவழிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பதற்கு யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக
என்ன கதைத்தார்கள், என்ன கதைத்து என்னத்தை செய்தார்கள் இணைத்திறனாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். நாங்கள் அபிவிருத்தி இந்த மக்களுக்கு ஒரு சர்வதேச ஸ்டேடியம், அதுவும் இலங்கையில் சிறந்த ஸ்டேடியம் தேவை. அப்போ இவ்வாறான முண்டுகட்டை போடுவதற்கு சிலர் மொட்டை கடிதம் எழுதுவதில் வண்ணம்பர்கள், சட்ட நிபுணர்கள் என்று கூறுபவர்கள், சிறந்த முறையில் அதற்குள் ஊசியை குத்துபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் செய்துதான் இருக்கிறார்கள். இன்று மறைமுகமாக இதற்கான நுட்பமான முறை உடனடியாக செய்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இது சுற்றலியல் திணைக்களம் அந்த ஆய்வு செய்கிறது. அந்த ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நாங்கள் அந்த அபிவிருத்தி பணியை முன்னோக்கி நகர்வோம். தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அர்த்தம் உள்ள அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய அபிவிருத்திகளை தான் கொண்டு வருவோம் என்று எங்களோட அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இருக்குது. கொழும்புக்கு அடுத்தபடியான தலைநகரமாக யாழ் மாவட்டத்தையும் வடமாவட்டத்தையும் மாற்றுவோம் என்று கூறிக்கொள்வோம். அந்த கிபுலோயாவில் பெருமளவான காடுகள் அளிக்கப்படும் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கிபுலோயா என்ற ஒரு நீர்த்தேக்க திட்டம், இரண்டமடு மாதிரியான ஒரு நீர்த்தேக்க திட்டம். அதில் இப்போது காடுகளை அழிக்கப்படும் என்று பீதியை கிளப்புகிறார்கள். முதல் சொன்னார்கள் குடியேற திட்டத்தை இருக்க போகிறோம் என்று அமைச்சரவர்கள் சொன்னார்கள். முன்னே ஆட்சியாளர்கள் திட்டம் செய்து தான் இருக்கிறார்கள். அமைச்சரவையே தெளிவாக இங்கே உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவதில்லை. உண்மையாக பார்லமென்றம் என்பது ஒரு கலைக்கிற இடம்தான். அங்கே கொமிட்டி ரூம் இருக்கிறது, இந்த போக்குவரத்து தொடர்பான கொமிட்டி ரூம் இருக்கிறது. அங்கே இவர்கள் வருவதில்லை. அங்கே வரும்போது தான் இவ்வாறான திட்டங்கள், நல்ல திட்டங்கள் அங்கே நடைமுறைப்படுத்த உடனே வடமாகாணத்துக்கு தாங்கள் என்று கேட்கிறோம். அப்போ அவர்கள் வருவது பார்லமெண்டத்தில் உரையாற்றுவதற்கு மட்டுமே ஒழிய அங்கே கொமிட்டி ரூமுகளுக்கு வருவதில்லை இவர்கள். அங்கே நாங்கள் கிபுலோயா திட்டம் தொடர்பான ஒரு விவாதத்திற்கு கவலைப்பட வேண்டியது வடமாகாணத்திலிருந்து பார்லமெண்ட் வரவில்லை. வடமாகாணத்திலிருந்து வந்திருந்தார்கள், கிளிநொச்சியை பிரதிநிதிப்படுத்தவும் வருவதில்லை. நாங்கள் சென்றதும் இரண்டாவது பேசுபொருளாக, ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு செல்வார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டத்திலே பாருங்க சொல்கிறார்கள், இது கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை கூறியிருந்தார். ஏனென்றால் அவர்கள் வேட்பாளர்களை கஷ்டப்பட்டு கூட்டிக் கொண்டு ஏற்படுத்தி செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, போராட்ட குணம் கொண்ட மக்களைத்தான் நாங்கள் உருவாக்க நினைக்கின்றோம் இல்லையா, போராட்ட குணம் இல்லாது. அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் பிள்ளையாக நடப்போமானார் மக்கள் அனைவரும் அணிதிரள்வார்கள். நாங்கள் உண்மையின் பக்கம் செல்வோமானால் எங்களை சூழ மக்கள் அணிதிரள்வதை தவிர்க்க முடியாது. அவ்வாறு இன்று சாதாரண மக்கள் எல்லாரும் உணர்ந்து உண்மையை பக்கம் அணிதிரள்கிறார்கள். எங்களுக்கு இந்த சமூக ஊடகங்களுக்கு பொறுப்புடன் கூறுகிற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கேலிக்கூத்தாக பயன்படுத்தாதீர்கள். பல விமர்சனங்களை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 1 கோடி செலவழிச்சு ஒரு நியூஸ் அடித்து மக்கள் மத்தியில் பொய்யானதை இன்றைக்கு 1 கோடி செலவழித்தான் இருக்கிறோம், சரியா? ஆனால் நாங்கள் கூற முன்னைய காலத்தில் கோயிலுக்கு 46 கோடி செலவழிச்சு, காரணர் பகுதியில் எல்லா கோயிலுக்கு 46 கோடி கிட்ட செலவழிச்சிருக்கு. 36 கோடியே 46 கோடி வழியாக தெரியல, சரியா? ஆனால் அந்த செலவழிக்கப்பட்ட கோயில்களை தேடி பாருங்கள், எவ்வளவு நீதிமன்றத்தில் இருந்த கோயிலை இடித்து நீதிமன்றத்தில் உடைய வழக்கு தாக்கலில் நிற்குது. அந்த மக்களுடைய பணம் எங்கே போனது? நான் அது தொடர்பாக செய்யும்போது கோயில் சம்பந்தமாட்ட விஷயம் என்றோடைய நாங்கள் இதே மாதிரி பல விஷயங்கள். ஏன் எழுதாரகை படகு 3 மாதம் தான் ஓடிச்சு. மூழ்கு 2 டெண்டல் போட்டு விற்கிற முடியும். பொருளாதார மத்திய நிலையம் கட்டி இயக்க முடியும். பல இடங்கள் பல அரசு திணைக்களங்கள் கட்டிடங்கள் இயக்க முடியாது. அந்த திட்டங்கள் எல்லாமே ஊழலை மையப்படுத்திய திட்டங்களாகத்தான் இருந்தது ஒழிய லாப நோக்கம் இல்லை. அதில் எவ்வளோ ஊழல் செய்துட்டு போகலாம். அவ்வாறான அபிவிருத்தியில் தான் கொண்டு வந்துடும். நாங்கள் இன்றைக்கு இதய சுத்தியோட மக்களுக்கு வினைத்திறனான போதைப்பொருளிலிருந்து விடுவதற்கானதும், அது மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடங்களை அவர்களது அந்த பொழுதுபோக்கின் ஊடாக அவர்களது திறமைகளை வளர்க்கக்கூடிய திட்டங்களை தான் எழுதுவோம். அது சர்வதேச இண்டோ ஸ்டேடியம் MM கோல் கொண்டு வந்து தீர்மானிக்கிறோம். என்னென்ன இளைஞர்களுக்கு படங்கள் ஷூட்டிங்கள், அப்போ இளைஞர்களுக்கு ஏற்ற MM கோல் மியூசிக் கோல் ஒன்று கொண்டு வருவது தீர்மானித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வடிவான அழகான அவ்வாறு சிறந்த திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஒரு தோல்விகட்ட அரசியல்வாதிகள் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். பல ஃபேஸ்புக்கில் வந்து தெரிவித்து கொண்டு ஒரு சிலர்களை பேசுபொருளாகிறார்கள். நாங்கள் உண்மையின் பக்கம் மக்களுக்காக சேவை செய்வோம் என்று கூறிக்கொள்வோம். 25ஆம் தேதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க போக்குவரத்து துறை விமன்றக்க அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின்
செயலாளர் வந்திருந்தார். அவர்களின் நடைமுறை ரீதியான செயற்பாடுகளை தெரியப்படுத்தியிருந்தார்கள். உண்மையாகவே சிசுசரிய என்று பாடசாலை பிள்ளைகளுக்கான மானியங்கள், அந்த பேருந்து மானியங்கள் வழங்கப்படுவது தொடர்பான விளக்கத்தை இன்று தெரிவித்திருந்தார்கள். உண்மையாகவே 3 நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம். போக்குவரத்தில் மானியங்களை வழங்குகின்றன தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு. அந்த வகையில் பாடசாலை பிள்ளைகளுக்கான அந்த பேருந்து மானியமானது வடமாகாணத்தில் பெறுவது குறைவு. அதனால் அதை தெளிவுபடுத்தும் ஒரு இன்றைய கலந்துரையாடல் இருக்கிறது. அது சாதகமாக வெற்றி அளித்திருக்கிறது. நாங்கள் கூறியிருக்கின்றோம், பாடசாலை அதிபர்கள் அதே நேரம் சோனல் டிரெக்டர்கள் ஒன்றிணைந்து தகவலை தரும் பட்சத்தில் அந்தந்த 3 பாடசாலை இணைத்து கொண்டு அவர்களுக்கான பேருந்து மானிய அடிப்படையிலான பேருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரு ரிப் 55 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 118 ரூபா மானியம், ஒரு கிலோமீட்டருக்கு 118 ரூபா மானியமாக வழங்கப்படுகின்றன. இதை நாங்கள் மேலும் கேபினெட்டில் அதிகரிப்பது தீர்மானித்திருக்கிறோம். 1 கிலோமீட்டருக்கு 180 மாற்றுவதற்கு. இன்றைய தினம் அது தொடர்பான அனைத்து உத்தியோகத்தர்களையும் கூப்பிட்டு இன்று கலந்துரையாடியிருக்கிறோம். எதிர்வரும் காலத்தில் அது வெற்றி அளிக்கும். போக்குவரத்து பிரச்சனை, பாடசாலை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதற்காக முதல் கட்டம் எடுத்திருக்கிறோம். அதைவிட நாங்கள் இந்த முச்சக்கர வண்டி சாரதிகள், அதே நேரம் பேருந்துகள் சேவை அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓடுகின்றனர். அவர்களுக்குமான வரையறைகள், அவர்களுக்கான கோவைகள், கோட்பாடுகளை என்ன செய்ய போகின்றோம். கூடுதலாக பாடசாலை பிள்ளைகள் பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். அதே நேரம் பெண்களுக்கான பேருந்துகளில் பெண் நடத்துனரை அதை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு அமைய இன்றைய தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதைவிட இங்கே இருக்கும் பேருந்து உரிமையாளர்கள் அதே நேரம் அவர்களது அறிவுரைகளையும் பெற்று இந்த நடைமுறையை பின்பற்றுவதற்கான இன்றைக்கு முதற்கட்ட கலந்தாலோசனை நடைபெறும். ஏனாட்டப்பட்ட சுழற்சி பஸ் சேவைகள் 2 ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு நீங்களும் அமைச்சரும் போய் ஆரம்பித்தீங்க. அது இயங்கையில் சொல்லி சொல்லப்பட்டது. என்ன சொல்லுங்க பாப்பா, இது தொடர்பாக நாங்கள் ஆய்வோம். ஏன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று. அவர்களால் அதை ஓட முடியாவிட்டால், ஜெப்னா சிடிவி டிப்போவில் ஓட முடியாவிட்டால் வேறு தடங்கள் பருத்துத்துறை ஒன்று இயக்குவதற்கு அதில் குறைநிறைகளை கண்டு, ஏனென்றால் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தென்பகுதியில் டிப்போ தான் செய்தவே இல்லை என்ற ஒரு வருமானம் ஒன்று ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கணும். அதில் என்ன குறைநிறை இருக்கிறது என்று ஆராய்ந்து அதற்கான நிவர்த்தி செய்து கொண்டு அந்த பேருந்தை இயக்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம்.